முக்கியமான மீன் பிடிச்சா சந்தோஷமா எடுத்துக்கொண்டு போறீங்க 100 ரூபாய்க்கு எடுத்து எல்லாம் இப்போ எழுப்பிட்டு பாருங்க. இதில் ராணுவம் இருந்தது அவங்கள எழுப்பிட்டாங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கி நிற்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தில் என்னென்ன நிகழ்வு நடக்குது எப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி இன்றைக்கு. நாளைக்கு எங்களோட தெய்வங்களை வணங்குற நாள் தான் நாளைக்கு. இங்கே சரியான மழை பெய்து வந்துருக்கிறதால நான் இந்த குடை பிடிச்சி கொண்டு நிற்கிறேன். எல்லாம் அவங்களுக்கு தெரியும், சரியான மழை பெய்து வந்துருக்குது. அந்த அடிப்படையில் எங்களோட காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது ஒரு இடம் நாங்கள் சொல்லாமல் விட்டால் அல்லது உங்களை நீங்கள் பார்க்காம விட்டுருந்தா எங்களுக்கு சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் துயிலும் இல்லங்கள் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி அந்த துயிலும் இல்லங்களை வரவேற்கிறாங்கன்ற காணொலியை ஃபுல்லாக பதிவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து காணொலியை ஃபுல்லாக பாருங்கள், இடையில் ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. ஃபுல்லாக பார்த்து உங்களோட அபிப்பிராயங்களை சொல்லுங்கள். வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். 26ஆம் தேதி இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த நாளை பொறுத்தளவில் விஸ்வமடு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நேற்றெல்லாம் சரியான மழை. இன்றைக்கு தான் அந்த மலைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இன்றைக்கு மழையை காணலை. இருந்தாலும் மழை பிளான் ஒரு மழை வாரமாகி ஒரு இது இருக்குது, பிள்ளைங்க இருக்குது. சரி, நான் பெற்றுக்கிறோம். அவசரமாக போய் கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். போகிறாங்கன்னு தெரியல. நாளைய நிகழ்வுக்கு தயாராகிட்டு தேராவில் துயிலும் இல்லை. மிகவும் சிறப்பான முறையில் சோதனைகள்லாம் முடிச்சுட்டாங்க. உண்மையான துயிலும் இல்லம் இதுதான். இங்கே பாருங்கள், இந்த துயிலும் இல்லத்தில் இப்போ இராணுவம் இருக்கிறதால அந்த இடத்த ஒழுங்குபடுத்தியிருக்கணும். ஆனால் அங்குள்ள அரசாங்கம் துயிலும் இல்லங்களை விடுதலை செய்யலாம், அங்கே இருக்கிற இராணுவங்கள் எல்லாம் எழுப்பலாம்னு சொல்லியிருக்கணும். உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு முக்கியமான இடங்கள். எங்களோட சகோதரங்களை, எங்களோட உறவுகளை விதைச்ச இடங்கள் தான் இந்த இடங்கள். மிக விரைவில் இதெல்லாம் விடுதலையாகி இந்த மக்களுக்கு ஒரு நல்லொரு அந்த பிள்ளைகளை வணங்கக்கூடிய ஒரு இடத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் அரசாங்கத்திட்ட கேட்கிறோம். சரி, தொடர்ந்து பார்ப்போம். அதை விட நாங்கள் இன்னொரு சகோதரங்கள் அவங்களால் உருவாக்கப்பட்ட இந்த பாதையை பொறுத்தளவில் இதில் இருக்கின்ற மரங்களும் சரி, இந்த பாதையும் சரி, எமது போராளிகளால் உருவாக்கப்பட்டது. அப்படியான ஒரு இடத்துலாம் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்த ஒவ்வொரு மரத்திலையும் ஒவ்வொரு பேர் சொல்கிறோம். எங்களோட உறவுகள் கூட அழிவடையாமல் இருக்கிற ஒரே ஒரு இடம்னு சொன்னால் இந்த இடம் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டும். இன்றைக்கி எங்களோட கிளம்பேந்து வாழுகின்ற உறவுகளுக்கும் இந்த இடங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தெரியாமல் இருக்கும். சில நேரம் எங்களோட பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் இந்த இடங்கள் தெரியாமல் இருக்கலாம். இது யாரால் உருவாக்கப்பட்டது, இந்த பாதை எப்படியான பாதை, இதில் இருக்கிற ஒவ்வொரு மரங்களுக்கும் கண்ணீர் விடும். ஏனென்றால் ஒவ்வொரு மரங்களும் எங்களோட நண்பர்களால், உறவுகளால், எங்களோட பிள்ளைகளால், உங்களோட பிள்ளைகளால் வைக்கப்பட்ட மரங்கள் தான் இந்த விருட்சமாக இந்த இடத்துல நிற்கிது. அப்படியான ஒரு பாதைக்கெல்லாம் போய்க்கணும். அந்த பாதை கூட அவர்களால் உருவாக்கப்பட்ட பாதை தான் பிள்ளைகளால். இன்றைக்கு இந்த இடத்துல இராணுவம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் சொன்னது போல் வரலாறுன்றது யாராலையும் அழிக்க முடியாது. இந்த வரலாறு எல்லாம் குறைக்கப்பட வேண்டியது. யார் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னாலும் இதெல்லாம் அழிக்க முடியாது. இந்த மரங்கள் அழிக்க முடியாது. அப்படியான பேர் சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடமும் ஒன்று. இதில் ஒரு இராணுவம், மிகப்பெரிய ஒரு இராணுவ தளம் இதில் இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் இப்போ முல்லைத்தீவுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். முல்லைத்தீவில் போக்குள்ள உங்களுக்கு என்னென்ன இருக்குது டையில்
என்னென்ன பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் விளக்கமாக சொல்லலாம். உடையார்கட்டுக்கு வந்திருக்கிறோம். உடையார்கட்டு சந்தி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ அழகான முறையில் சோதனைகள் செய்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இன்று வந்து 26ஆம் தேதி, நாளைக்கு வந்து 27ஆம் தேதி எங்களோட உறவுகளை சகோதரங்களை எங்களோடு உண்டாயிருந்து உணவருந்தியவர்களை நாங்கள் வணங்குகின்ற நாள் தான் நாளைய நாள். அந்த நாளுக்கு வந்து எங்களோட தமிழர் தேசமே வந்து தயாராகிட்டு இந்த முறை அரசாங்கம் வந்து ஜனாதிபதி இறந்த வீரர்களை வந்து நினைவு கூறலாம் என்று சொல்கிறதுக்கு அமைவாக எல்லாருமே வந்து அதுக்கான ஒரு தயார் நிலைக்கு வந்துட்டுனா. ஆனால் எந்த ஒரு கெடுபிடியும் இல்லை. எங்களோட பகுதிகளில் வந்து போலீஸாரோ அல்ல இராணுவத்தினரோ எந்த ஒரு கெடுபிடியுமே செய்யலாம். அப்படியான சூழலுக்கு இந்த மாவீரர் நாளை வந்து கொண்டாடுறதுக்கு தமிழர் தேசம், உலகம் எல்லாமே தயாராகிட்டு. இது வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க யாராவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விளையாட்டு மகா வித்தியாலயம் இந்த பிரேமரில் படித்தாக்கள், இந்த பாடசாலையில் சிறுவர் பாடசாலையில் படித்தாக்கள் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். நானும் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன் என்று சொல்லுங்கள். அந்த காணொளி பார்த்தா கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு கட்டாயமாக. இப்போ சுதந்திரபுரம் பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும், இந்த போட்டை பார்க்க தெரியும் சுதந்திரபுரம். சுதந்திரபுரத்தில் வந்து நாளை வந்து சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்கு தயாராகிட்டோம். மிகவும் அழகான முறையில் சோதனைகளை வந்து செய்திருக்கிறோம். மிகவும் அழகாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல தான் தமிழர் தேசம் வந்து முற்றுமுழுதாக தயாராகிட்டு நாளைய தினம் இந்த வீரர்களை வந்து கொண்டாடுறதுக்கு தமிழர் தேசங்கள் வந்து முற்றுமுழுதாக தயாராகிட்டு தான் நான் சொல்லுவேன். ஆலயம் வந்து இந்த அம்மன் ஆலயம் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த இடத்துல வந்து இந்த யாருமே இதில் வந்து வணங்கிட்டு தான் போவாங்களா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அந்த அம்மனை வந்து வணங்கிட்டு போயிடும், ரெண்டு கும்பிட்டு போயிடும். அப்படியான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் ஒரு சிலை வந்து இந்த ஐயர் வந்து இந்த ஆற்றுக்கு எடுத்தன்னு தெரியலை, நான் பார்க்கல. ஆனால் இது வந்து இருக்குது அந்த கதை வந்து உங்களுக்கு வள்ளிமணத்தடிக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு முக்கியமான இடம் தான் எங்களை பொறுத்தளவில். ஒரு கடுமையான சண்டைகள் நடந்த இடம், இறுதி நேரத்தில் வந்து கடுமையான சண்டை நடந்த இடம் தான் இந்த வள்ளிப்புணம். இதிலெல்லாம் நிறைய மக்களும் வந்து காயப்பட்டிருக்கிறோம், செத்திருக்கிறோம் வந்திருக்கிறோம். இது ஒரு பாடசாலை, இது வந்து வள்ளிவனம் பாடசாலை. இந்த பாடசாலையில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த காணொலி பார்க்குறீங்க. யாராவது படிச்சிருந்தால் முனா வள்ளிபுரம் மகா வித்தியாலயம் யாராவது படிச்சிருந்தால் நீங்கள் படிச்சிங்களா இல்லையா, அந்த இடத்துல வந்தீங்களா வரலையான்றதை எங்களுக்கு சொல்லுங்கள். எப்படியான இடம் வந்து இது வந்து ஒரு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு சிவலிங்கம் ஒன்று வச்சு நம்ம இதில் ஃபுல்லாக வச்சு நம்ம வேலை முடியலை. சரி, நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் கைவேலிக்க போகிறோம். கைவேலிக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இந்த வயல்வெளிக்குள்ளே வாரங்களாக போய் கொண்டிருக்கிறோம். இங்கேயும் வந்து மாவீரர்களை வந்து நினைவு கூறுவதற்காக இந்த இடத்துலையும் வந்து மக்கள் எழுச்சி கொடிகளை கட்டியிருக்கிறோம். எழுச்சி கொடிகளை கட்டி அதுக்கான தயாராக இருக்கிறோம். உண்மையில் ஒரு இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க எங்களோட
வீரர்கள ஞாபகங்கள் அப்படியே எங்களை நெஞ்சுக்குள்ளே வந்து போகுது என்று அவர்களோடு நாங்கள் இருந்தது ஒரே இடத்திலிருந்து வாழ்ந்தது அதெல்லாம் நாங்கள் இப்போ மறக்க முடியாத சூழ்நிலையை கொண்டது ஒன்று இருக்குது. கைவேலியின் ஆரம்பம் ஆரம்ப இடத்துலாம் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வயல் பிரதேசம் ஃபுல்லாக வயல். இந்த பகுதிகளுக்கு 2 கரையை பொறுத்தளவுலேயும் வயல் தான் செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு உண்மையில் ஆசையாக இருக்குது இடங்களை பார்க்குறதுக்கு. பச்சை பசிலன் இருக்குது. யாருக்கும் இந்த விவசாயம் செய்ய விருப்பம் அல்லது வயல் செய்ய விருப்பம் ரெண்டு சொன்னால் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா. அடுத்த இன்னொரு முக்கியமான இடத்தை நாங்கள் இதில் சொல்லணும் என்னென்னா, காணொலியில் ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் இப்போ நீங்கள் எதிர்பார்த்த இடத்த நாங்கள் உங்களுக்கு அந்த இடத்த சொல்லலை, அந்த இடத்த நாங்கள் காணொலியாக பதிவு செய்யலைன்னு சொன்னால் தயவுசெய்து எங்களுக்கு சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக நாங்கள் அந்த இடத்தையும் பதிவு செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து வாங்க. நாங்கள் இப்போ புதுக்குடியிருப்புக்கு போகிறோம். இப்போ கைவேலி பகுதி மேலே வந்துருக்கிறோம். அடுத்தது நாங்கள் புதுக்குடியிருப்புக்கு போயிடுவோம். நாங்கள் கைவேலி கிராமத்துக்காக போய் கொண்டிருக்கிறோம். இந்த கைவேலி கிராமம் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்ப்பீங்க. ஓரளவு மக்கள் கைவேலி கிராமத்துக்கு ஒரு மழை தானே, மழையால் பெருசாக அதுலேயும் காணலை வழியில். இந்த இடமெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்ட்டு இல்லை, நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல தெரிஞ்சிருப்பீங்க. புதுக்குடியிருப்பு, கைவேலி போன்ற இடமெல்லாம் எங்களுடைய ஆக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த சிலர் எங்கள்கிட்ட கேட்குறீங்க, என்ன வீதியாக மட்டும் எடுக்கிறீங்க, உள்ளுக்கு இடங்களை காட்டுறீங்கன்னா, ஏனெண்டா இப்போ கீழே உள்ளுக்கெல்லாம் இறக்கி காட்ட முடியாத இடங்களை உள்ளுக்கெல்லாம் காட்ட முடியாது. ஏனெண்டா மழை சேறுகள் இது தெரியும் தானே உங்களுக்கு. சைக்கிள்களில் சேவிஸ் போடணும் பிரச்சனை அப்படியெல்லாம் இருக்குது. எங்களுக்கும் எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்களும் செய்யலாம். எல்லாருக்குமே விருப்பம் உள்ளுக்கு எடுத்து நாங்களும் உள்ளுக்கு தேவையான இடங்களை எடுத்து காட்டலாம் போகலாம்னு நாங்கள் யோசிக்கிறோம். நாங்களான சில சந்தர்ப்பத்துகளில் அந்த இடங்கள்லாம் எடுத்து காட்ட இயலாது. அப்படித்தான் இருந்தாலும் எங்களோட பிள்ளைகள் வாழ்ந்த இடம், எங்களோட பிள்ளைகள் நடமாடின இடம், அவர்கள் நடந்த இடங்களை தான் நாங்கள் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் நாங்கள் இப்போ புதுக்குடியிருப்புக்கால கொண்டிருக்கிறோம். புதுக்குடியிருப்பு போலீஸ் ஸ்டேஷன் அடிக்க போகலை. நாங்கள் இன்னும் இங்கே இராணுவம் தான் உங்களுக்கு தெரியும். இந்த இராணுவ முகாமுக்குனால இந்த இடத்துல இவர்களும் இந்த மாவீரர்களை வணங்குறதுக்காக, தனது பிள்ளைகளை வணங்குறதுக்காக தயாராகிட்டாங்க. இது இராணுவம் வச்சுருந்தாலும் கூட இது எங்களோட கடல் புலிகள்கிட்ட முக்கியமான ஒரு தளமாக இருந்த இடம் தான் இந்த பகுதி. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். அடுத்த முன்னுக்கு வாரது புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையம். இது ஆதார வைத்தியசாலை. புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலை போய் கொண்டிருக்கிறது. புதுக்குடியிருப்பு பகுதி. புதுக்குடியிருப்பு பகுதிக்கு இது போலீஸ் நிலையம். புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்துக்கு நான் போகிறேன். இது புதுக்குடியிருப்பு ஒரு சின்ன சந்தை தான். இதுவும் பெரிய சந்தை இல்லை. இது பாருங்கள், மாவீரர்களை பெற்றோர்களை கௌரவிக்கிறதுக்கா அல்லது அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நினைவாலயம் ஒன்று இங்கே செய்யணும். நகரத்துக்கு வந்துருக்கிறாங்க. நகரம் எப்படி எழுச்சியாக இருக்குதா இல்லையான்றதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. வாங்க. புதுக்குடியிருப்புக்காக நாங்கள் வரோம். பாருங்கள், புதுக்குடியிருப்பு எங்களை வரவேற்குது. சரி, ஓகே. புதுக்குடியிருப்பு எப்படி இருக்குன்றதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிகவும் அழகான ஒரு இடம் தான். எங்களை பொறுத்தளவில் புதுக்குடியிருப்பு ஒரு முக்கியமான இடம்.
போராட்ட காலத்தில் புதுக்குடியிருப்பு தான் எல்லா முகாம்களும் வந்து அமைந்திருந்த இடம் புதுக்குடியிருப்பு. அது மட்டும் இல்லாமல் இறுதி யுத்தத்தில் வந்து மக்களும் வந்து கூடுதலாக புதுக்குடியிருப்பு அட்டித்தான் வந்து இருந்தவங்க. அவ்வளவுக்கு கூட பிரதேசங்கள் வந்து ஒரு இந்த புதுக்குடியிருப்பு எல்லா மக்களையும் வரவேற்ற இடம் தான் இந்த புதுக்குடியிருப்பு. இதை கடந்து தான் நாங்கள் புது மாத்தலர்னு சொல்லி அப்படியே போய் கடைசியாக வாய்க்காலுக்கே நாங்கள் போனது இறுதியாக மிகவும் சிறப்பான முறையில் மிக எழுச்சியாகத்தான் இந்த மாவீர நாளை வந்து கொண்டாடுறதுக்கு இந்த மக்கள் புதுக்குடியிருப்பு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். நினைக்கிறேன் அங்கேருந்து இங்கே வரைக்கும் இதுவரைக்கும் சோடி நீளம் வந்து முழுமையாக செய்திருக்கிறோம். முழுமையாக சிவப்பு மஞ்சள் கொடிகளில் வந்து அலங்கரித்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு பகுதியாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு வர்த்தகரும் வந்து தங்களோட வர்த்தக நிலையங்களுக்கு முன்னால் மிகவும் அழகான முறையில் சோடி நிகழ செய்திருக்கிறார்கள். அதில் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் புலிகளின் மாவீரர் பணிமனை வந்து புலிகளின் மாவீரர் பணிமனை கூட இந்த பகுதிகளுக்கெல்லாம் இருந்தது. இந்த இந்த பக்கம் வந்து இந்த பாதையால் போக ஒரு 3வது அல்லது 4வது வீட்டில் தான் அந்த மாவீரர் பணிமனை இருந்தது. அப்படியான ஒரு இடம் தான் இந்த இடம். புதுக்குடியிருப்பு மிகவும் சிறப்பாக மிகவும் மகிழ்ச்சியாக வந்து இந்த இடம் இருக்குது. இதே உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த இடங்களை பார்க்க. உழவு எழுச்சியாக உழவு அலங்காரத்தோட இடங்களை வச்சிருக்கணும். நாங்கள் இப்போ பீப்புள்ஸ் வேங்க கடந்து போகிறோம். பல யோசி எல்லா கடைகளும் வந்து இப்போ தான் வந்து வெளியில் நடமாட தொடங்கியிருக்கிறோம். ஒரு ஃப்ரீயான இடங்கள் எல்லாம் வந்து பார்க்க எல்லாருக்குமே ஒரு மனதை உடுக்கும். அப்போது பொருளை வந்து பிள்ளைகள் இழந்த பெற்றோருக்கு வந்து இதுவும் ஒரு முக்கியமான தருணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களை பொறுத்தளவில் ஒரு சிறப்பாக இடங்கள் இருந்தது. இதுவரைக்கும் முடிவில்லை. இந்த சோடினைக்கு வந்து இதுவரைக்கும் முடிவில்லாமல் தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இது வந்து நாயக்கர் போராட்ட ஒரு மைல் கல் என்று சொல்லலாம். புதுக்குடியிருப்பு பகுதி வந்து உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் இழந்தது வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கையோடு நாங்கள் போனது இந்த முல்லைத்தீவு மாவட்டம். அந்த முல்லைத்தீவு மாவட்டம் வந்து மாவீர நாளை எப்படி வரவேற்குதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். நாளைய மறுதினம் சரியாக 6:05 மணிக்கு வந்து இந்த உண்மையில வந்து தயாராகிருக்கிறோம். இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையை வந்துட்டோம். வைத்தியசாலையும் வந்து உரியணை தாக்க வந்து விமான தாக்குதலுக்கு இலக்கான என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியான இடத்துக்கு தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். குடியிருப்பில் ஒரு புத்தக சாலை என்று தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இதில் புத்தக சாலை என்று அடிச்சிருக்கு. சரியா பிள்ளையான்னு பாருங்கள். பிள்ளையோ சரியோ அது நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு இந்த வசனம் சரியா பிள்ளையா எனக்கு தெரியாது, நீங்களே பார்த்து சொல்லுங்கள். குடியிருப்பு சிவன் கோயில். இந்த புதுக்குடியிருப்பு சிவன் கோயிலில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆலயமாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. இன்னுக்கு ஒரு ஆறு இருக்குது இந்த கோயில் ஆலயத்துக்கிட்ட. இந்த பகுதிகளில் வந்து இருந்த மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் கடந்து தான் அந்த மக்கள் வந்து போனவங்க இறுதி நேரத்தில் இறுதி காலத்து யுத்தத்துக்கு இந்த இடத்தெல்லாம் கடந்து தான் எல்லாருமே போனது. ஆனால் இங்கே இந்த பிரதேசங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் இந்த இடத்த கடந்து தான் நாங்கள் போனாங்க.
யாராவது இந்த இடத்த கடந்து போய் இந்த பாதைகளுக்கால போனாக்கள் யாரும் இருந்தால் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்க இடத்தான் அதை நாங்களும் பார்க்க முடியாத மாதிரி இருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த நினைவாலயம். இதில் பாருங்கள், இப்போ மழை காலம் வந்து இதில் வந்து கூடுதலாக மீன்கள் வந்து பிடிபடுறதை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அண்டைக்கும் வந்து அண்டைக்கு இந்த அளவு பிடிபடலை. அப்போ இன்றைக்கு வந்து இந்த அளவுக்கு பிடிபட்டிருக்கணும். இதில் ஜப்பான், இதெல்லாம் பிடிபட்டிருக்குது. சரி, இதில் பாருங்கள் நிறைய ஜப்பான்கள் பிடிபட்டிருக்குது. ஏன் இப்போ இப்படி ஜப்பான் பிடிபடுதுன்னு தெரியல. சந்தையில் வந்து இப்போ எல்லாரும் கஷ்டப்பட்டார்கள் இருக்குன்னு தானே அதை சொல்கிற விலைக்கு வந்து வேண்டியலாம். வேண்டிய இதை வந்து நாங்கள் மக்களுக்கு ஏற்ற விலைக்கு இப்போ 300 ரூபாய்க்குன்னா 300 ரூபாய்க்கு அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல மீனை கொடுத்து தான் நிற்கிறோம். மனமாக கொண்டே காய்ச்சோம். தண்ணியில் சப்பி சாகாமல் கிடக்குது மீன். அது இப்போ என்ன சொல்லிட்டு போச்சுல மற்ற நீ இன்னொரு 100 மீனை பார்த்து கொண்டிருக்கிறேன். ரெடி ஆகிட்டார மீனை பார்த்து பேசணும். வேணும் மீன் வருது, மழை வெள்ளத்தால மீன் வருது. எங்கே இருந்து வருது இந்த மீன் எல்லாம்? நந்திக்கடல்ல. நந்திக்கடல். ஐயோ, வீசப்பா. ஓகே, நாங்கள் இப்படி மீன் இல்லை. இன்றைக்கு போல மீன் பிடிக்கிறதுக்கு காரணம் இல்லை. நேற்று பெஞ்ச மழைக்கு வந்த வெள்ளத்துக்கு அந்த மீன். இது எங்க இருந்து வருது? இது நந்திக்கடல். நந்திக்கடலோட இது ஜாயின்ட் இருக்கா? என்ன விலைக்கு இங்கே கொடுக்கிற மீன்? இங்கே 50 ரூபா மாதிரி கொடுக்குதான் மீன். 50 ரூபாய்க்கு கொடுப்பீங்க. 500 ரூபாய்க்குண்டா 500 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பீங்க. வியாபாரிகளுக்கு 350 ரூபாய்க்கு. கரைக்கு வந்து பண்ணுறாங்களுக்கு இப்போ 500 ரூபாய்க்கு கேட்டால் நாங்கள் ஒரு 1.5 கிலோ மீன் 2 கிலோ மீன் கணக்கில் கொடுப்போம். ரூபாய் இல்லாமல் நீங்கள் உங்களோட கை கணக்கில் கொடுப்பீங்க. என்ன வாங்கி நேற்று மழை பெய்தாது? நேற்று சும்மா இப்படி குறைஞ்சது ஒரு 100 மில்லிமீட்டர் மழை கிட்ட வரும். ஆனால் மழை பெஞ்சா தான் நீங்கள் விடிகையிலேருந்து பெஞ்சது மழை நேற்று. அப்போ எத்தனை மணிக்கு வீச தொடங்கின தொழிலாளியா? 5:30 வந்துட்டாங்க. நான் மீன் அண்டைக்கு வரமாட்டேன் நம்பி. அப்போ நீங்கள் வீசலையோ? நான் வீசினேன், வீசி போட்டு தான் நிற்கிறேன். இப்போ அப்போ உங்கள்கிட்ட டேர்ன் முடிஞ்சுது. ஒரு மணி தேர்தல் தான் அடுத்த பாடு வேறும் உங்களுக்கு. அப்படியே தண்ணிக்கு கொண்டு வர என்ன இன்னும் எடுத்துக்கலாம். மீன் கிடாக்கு அவர் அந்த பார்த்து தான் வீசினவர். சரி, இல்லை கூட கிடாக்கு. இனி 1 மணிக்காகத்தான் அவருக்கு எல்லாரும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிகமாக கஞ்சிலும் மாற ஆடுறதால அவங்களுக்கு அந்த விலையை வந்து கொஞ்சம் தெரிகிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த தொழிலாளிகளை ஒரு ஒற்றுமையாக பார்க்கக்கூடியா இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து தொழில் கிடைக்கணும், எல்லாருக்கும் உழைப்பு கிடைக்கணும்னு சொல்லி எல்லாரும் அந்த ஒற்றுமையாக நின்று இதில் தொழில் செய்து கொண்டு வைக்கணும். பாருங்க, இந்தியாவில் வந்து இந்த பெரிய மீன் பிடி வருது. அது என்ன மீன் எடுத்து தெரியல எனக்கு. பாலை மீன் போல கிடக்கு. ஆனால் எல்லாரும் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. என்ன மீன் என்ன இது? இது வந்து மணலை பாட்டாவில் மணலை மீன் வந்து இதில் பிடிபட்டுருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஜப்பான். தெரியுது வீசுறீங்க. 5 மணிக்கு வந்து நாங்கள் அண்ணன் வந்து சொன்னால் முதல் சுட மீன் இருக்குன்னா தான் ஆளை கேட்குறோம்.
5 மணியில் வந்து இவ்வளோ மீன் பிடிச்சிருப்பீங்க? வந்து சில நேரம் பாட்டை பொறுத்து 2 மீனும் வரும் 3 மீனும் வரும். இப்போ தப்ப 1500 வித்துக்கிறேன். 1500 வித்துருக்குறீங்க. இதில் 2 வித்துருக்குறீங்க. லைக் உங்களுக்கு அப்போ இதில் லாபம் இருக்குது, நட்டம் இல்லை? எங்களுக்கு லாபம் ஒன்றும் இல்லை, நட்டம் இல்லை. பொதுப்படியாக தான் நாங்கள் செய்கிறோம். எங்கள் மக்களுக்காக நாங்கள் வெளியில மீன் 300 200 அப்படி. இப்போ இதில் வந்து இப்போ இவ்வளோ பேர் நிற்கிறீங்க, அந்த நீங்கள் வீசுறதுக்கு கொஞ்சம் இடம் தான் இருக்குது. அது என்ன மாதிரி நீங்கள் வீசுறீங்க? பாட பக்கம் பார்த்து வீசுகிறோம். பாடம் ஜல பக்கம் அப்படி பார்த்து எல்லாரும் அந்த அவங்களுக்கு விட்டு கொடுத்து தான் செய்கிறீங்க. ஒரு ஆள் வீசி பிடிக்க அடுத்தாள். இப்போ கரைக்கு பண்ணுறாங்களுக்கு என்ன விலை? கரைக்கு பண்ணுறாங்களுக்கு நாங்கள் 1.5 கிலோ 300 கொடுக்கலாம். 1.5 கிலோ. அந்த பெரிய மீன்டா 400 300 300 400 கழட்டி விட்டுருவோம். ஏன்னா அநியமாகக்கூடாது. கடலோட விட்டால் கடலோட உருவாகும். இந்த பார்த்தீங்கன்னா கொய் மீன் எல்லாம் இந்த கரையில் போட்டு அதில் திருப்பி கொய் மீன் எல்லாம் சொன்னாலும் இப்போ எடுக்க மாட்டாங்க. இல்லை நீங்கள் இந்தியாவில் மெட்ட பக்கத்தில் விட்டு அப்படியே ஆற்றுக்கு போயிருந்தாங்க. சில பேர் நாங்கள் அப்படி தான் போடுறோம். சில பேர் தட்டி கரையெல்லாம் விடுறது. நாங்கள் தட்டி தான் தண்ணி தான் போடுறோம். சின்ன எல்லாம் எடுக்கிறது. சின்ன மீன் எல்லாம் எடுக்கிறது. சின்ன எல்லாம் தட்டி தண்ணி தான் போடுறோம். சில பேர் என்ன சொன்னால் தூக்கி எடுத்துருக்காது. இப்பதான் தண்ணி எல்லாம் விடுறாங்க. தண்ணிக்குள்ள விட்டா அந்த மீன் போய் சொல்லி கொடுக்கும். வாக்களிக்கிறோம். அதனால சரி, நன்றி. 4 மீன் என்னாலும் இது வரைக்கும் இதுக்கு பிறகு 1 மணிக்கு மீன்கள் நிறைய வந்துருக்கு. மீன் ஆளுக்கு கிடைக்கும். என்ன மாதிரி சந்தோஷமா? மீன் பிடிச்சா சந்தோஷமா? ஒரு 4 மீன் பெரிய மீன் கிடைச்சிருக்குது. அப்போ அதனால ஆளுக்கு வந்து சந்தோஷமா. ஆனால் மேலுக்கெல்லாம் வந்திருக்கு ரெஞ்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் 8 தான் அவங்க வீசினா. ஏனெண்டா நான் நினைக்கிறேன் பாடு பார்த்து அவங்க வீசுறதுக்கு கொஞ்சம் விஞ்சாலத்தான் 2 வீசி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இதில் மீன் ஒன்று பாஞ்சு அடிச்சுட்டு போகுது. வீசப்ப விஞ்சாலெல்லாம் வீசது. அவர் வீசப்ப அம்மா அவர் வீசப்ப அங்கெல்லாம் வயல். இதில் இந்த தண்ணி ஊருக்கு இருக்குது. அந்த தண்ணி ஓடுறதால இதில் கொஞ்சம் மீன்கள் பிடி வருது. இப்போ முல்லைத்தீவு போகிற பாதையில் தான் நாங்கள் இந்த இடத்த பார்த்துனாங்க. இந்த இடத்துல வந்து உண்மையில் ஒரு எல்லோரும் வந்து இதில் மீன் பிடிச்சி சந்தோஷமாக மீன் பிடிக்கிறது எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவங்க மீன் பிடிச்சி இதிலே வியாபாரம் செய்கிறது. இதில் வந்து இதில் வச்சு வியாபாரம் செய்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் காசு ஆகிடுவாங்கன்றா. இதிலே கரைக்கு மீனாக பிடிக்கிறோம். அப்படியே எவ்வளோடா? 500 மக்களுக்காக தானே. எவ்வளவுக்கு எடுத்து கொண்டு போகிறீங்க? 100 ரூபாய்க்கு எடுத்து எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உங்களை பற்றி. இளமையா இருக்கலாம். இவங்கள ஒரு தொழிலாளி 100 ரூபாய்க்கு மீன் தாரண்டா நான் 20 ரூபா தானே எங்கிட்ட எடுக்கிறேன். இல்லை, அது நாங்கள் நியாயமாயும் பார்க்கணும். அவர் ஓட்டம் பைக் ஓட்டினா அவர் வயசு பாவம் தானே. நீங்கள் என்ன எப்படியா இருந்தாலும் அதுங்களா ஐயா, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஓடுற பெட்ரோலையும் பார்க்க தானே வேணும். ஒரு நாள் சில உங்களோட எங்களுக்கு வந்து வாகன கூலி, 2வது வந்து சந்தை வரி பிரச்சனை, 3வது எங்களுக்கு சோத்து உழைப்புக்கு இருந்தாதான் நாங்கள் வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு போகலாம். இவங்க பிசி மீனை பிடிச்சவங்களுக்கு இது கஷ்டம் இல்லாத தொழில். சரிதானே? ஒரு மீன் இல்லை விலை மட்டும் தான் காசு. சரிதான், விலை மட்டும் தான் காசு. மற்ற மொழி உண்டு. அவன் சைக்கிள் விடுவான். தூக்கி வீசுறா தூக்கி வீசுல ஓடிட்டு எங்கிட்ட மீன் எடுத்து கொடுத்து போட்டு இது வந்து நாங்களே கொழி விட்ட மாதிரி வந்து சேர போகுது. நாங்க பின்னேற மட்டும் 5000 உழைக்கல.
சரியான சவால் இதான். நாரில வரைய தூக்கலாம் சாதாரணமா 4 மணி வரை வீசலாம் நாங்க கொண்டு போனா எங்களுக்கு அது லாபம். நாங்கள் விலைக்கு எடுத்து கொண்டு போனா எல்லாம் சிரமம் தள்ளித்தான் எங்களுக்கு ஒரு 5,000 பாட்டு கொடுக்காதுப்பா. இடைக்க வந்து நீ வந்து பண்ணிக்காடே. சரி, ஓகே ஓகே. நீங்க பின்னேரம் பிறகு நின்றா நாங்கள் இதுல மீன் பண்ணி கொண்டு போவோம். இல்ல பின்னேரம் பிறகு நின்றா இங்க பாருங்க. இதுக்குள்ள வந்து எங்களோட துரோகி ஒருத்தர் வந்து நின்று எல்லாரையும் கலைச்சு கொண்டு நிற்கிறார். துரோகி துரோகி துரோகி. நேரம் நடந்த பிரச்சனை இல்லாம திருப்பி கொழுவ வர்றதுக்கு இந்த காய்ச்சி கொண்டு இருக்கிறான் ஐயாவோட. இவ்வளவு மீனையும் எடுக்கிறீங்களா? இல்லை எடுத்துட்டு ரைட் ரைட்டா. அது டேஸ்ட் என்ன நல்ல மீன் லட்சி போட்டுது இப்போ எங்களுக்கு. நாங்கள் இப்போ ரெட்டை வாய்க்கால் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடமெல்லாம் வந்து பேர் சொல்லக்கூடிய இடம். எங்களோட இதுகளுக்கு வந்து பேர் சொல்லக்கூடிய இடம் தான் இந்த இடம். இந்த ரெட்டை வாய்க்காலில் வந்து ஒரு சோடினை ஒன்று செய்திருக்கிறாங்க. என்னத்துக்கு செய்திருக்கிறாங்க, இந்த இடத்துல என்ன இருக்குன்றது எனக்கு தெரியலை. ஆனால் அந்த உள்ளுக்கு வந்து ஃபுல்லாக சோடிச்சிருக்கணும். நாங்கள் அவ்வளோ மட்டும் போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு விடுவோம். இந்த ரெட்டை வாய்க்கால் இது வந்து உள்ளுக்கு அப்படியே போய்க்கொண்டு இருக்குது. சிகப்பு மஞ்சள் கொடி கட்டியிருக்கிறபடியாக நான் நினைக்கிறேன் இதில் ஒரு துயிலும் இல்லாமல் இது ஒழுங்குபடுத்தி வைக்கிறமா அதுதான் சட்டம் இருக்கான்னு எனக்கு தெரியலை. ரெட்டை வாய்க்கால் சந்தி வரைக்கும், சந்திலிருந்து இந்த இடம் வரைக்கும் தான் இருக்குது. எங்களுக்கு இது என்னத்துக்காக இந்த இடம் மட்டும் செய்திருக்கிறாங்கன்னு எனக்கு உண்மையாக தெரியாது. அதுக்காக தான் நான் போகிறேன் பார்க்குறதுக்கு. அப்படியே தொடர்ந்து போகுது. அப்போ நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே ஏதோ நினைவாலயம் ஏதோ இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு துயிலும் இல்லம் இருக்குது. நான் அதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரெட்டை வாய்க்கால் துயிலும் இல்லம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. அதுக்கான வேலை திட்டங்கள் இதுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்குது. பாருங்கள், பழைய வடுக்களை வந்து நீங்கள் பார்க்கணுமென்னு சொன்னால் இந்த வீட்டை பாருங்கள், முள்ளிவாய்க்கால் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் ரெட்டை வாய்க்கால் துயிலும் இல்லத்தடிக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். வேலை திட்டங்கள் வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. துயிலும் இல்லத்துக்கான சகல வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. நாளைய தினம் மாவீரர்களை வந்து அனுஷ்டிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் ரெட்டை வாய்க்கால் துயிலும் இல்லத்தை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த இடத்துல நீங்களும் இருந்திருப்பீங்க, அல்லது நீங்கள் இந்த இடத்த கடந்து போயிருப்பீங்க, அல்லது உங்களோட பிள்ளைகளை உங்களோட பிள்ளைகளையும் இந்த இடத்துல விதைச்சிருக்கலாம், விதைச்சிருக்கலாம். அப்படி யாரும் இருந்தால் சொல்லுங்கள். இந்த ரெட்டை வாய்க்கால் உங்களுக்கு தெரியுமா, அல்லது இந்த ரெட்டை வாய்க்கால் சம்மந்தமாக நீங்கள் இதை அறிஞ்சிருக்கிறீங்களான்றதை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த இடம் செய்து வந்துருக்குனாங்க. இந்த பாதை இங்கே போகுதுன்னு தெரியலை. நாங்கள் இந்த பாதைக்கால குற்றுறோன்னா இந்த ரோட்டில் ஏறிக்கண்டா நல்லந்தான், இல்லையானா நாங்கள் திரும்பத்தான் வேணும். இதெல்லாம் கிவிர் தாக்குதலோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்த இடங்கள் தான் இந்த இடமெல்லாம். இதெல்லாம் நிறைய பேரை வந்து உடல்கள் அல்லது சொத்துக்கள் எல்லாம் இந்த துண்டுகளுக்கு கிடக்கும். பாருங்கள், கல் மூடியெல்லாம் கிடக்கு. இதில் ஒரு ஐயா நிற்கிறேன். நாங்கள் அவற்றையும் ஒரு சில விஷயங்களை கேட்டு பார்ப்போம். இந்த இடம் எப்படி, இந்த இடத்துல இருந்தாரான்றதை நாங்கள் அவற்றை அறிஞ்சு கொள்ளலாம்.
வணக்கம். உங்களோட சொந்த இடம்? முள்ளிவாய்க்கால். இது முள்ளிவாய்க்கால் மேற்கு. இப்போ இறுதி யுத்த காலத்தில் வந்து நிறைய மக்கள் இங்கே வந்திருந்தவங்க நிறைய சொத்து இழப்புகள் அதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு பார்த்துருப்பீங்க, நேரே கண்ணால் வந்துருப்பீங்க. சில உங்களோட காணிகளுக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அந்த காலத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? உங்களோட உயிர் நிலையெல்லாம் அப்படி யோசிச்சிங்க? அங்கே இப்படியும் திரும்பங்கிற நாட்டுக்கு வருவோம்ன்றது நாங்கள் இருக்கே இல்லை. எங்களை புள்ள ஓட்டியே போய் ஒரு தப்பு நாங்கள் யோசிச்சிருக்கேன். ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கால் வைக்கிறப்ப நாங்கள் புள்ள ஓட்டியை வந்து அவருக்கு வந்து சேர்ந்துட்டோம். மற்ற சொந்தக்காரங்க தவிர செத்துலாம் செத்துருக்குகள். இப்போ இப்போதைக்கு இப்போ எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இருக்கக்கூடிய இருக்கிறாங்க. உங்களோட காணிக்குள்ளேயே மாறும் அப்படி இறந்த அப்படி சம்பவங்கள் நடந்ததா? நிறைய பேர் தோட்ட கஞ்சாங்க அது ஞாபகம் செத்தது. அதுக்குள்ளே நாங்கள் செத்ததா? இப்போ அடுத்த ஐயா நான் என்ன கேட்குறேன்டா, உங்களோட குடும்பத்தில் வந்து யாரும் இந்த இதில் கடைசி நேரம் இறந்த அப்படி உங்களோட குடும்பத்துக்கு ஒரு சொந்தக்கார செத்து இருக்குது. உங்களோட குடும்பத்தை அவங்களுக்கு சாவைங்க ஒரு தடவை இல்லை. ரைட். இந்த இடம் ஒரு துயிலும் இல்லை மேலே இந்த இடம். இதுக்கு என்னன்னு சொல்கிறேன் அந்த துயிலும் இல்லை தடிய? இது நாங்கள் வந்து கோவில் இந்த கேம்பு பின்னுக்குன்னு தான் சொல்கிறோம் ஐயா. கோவில் எண்ணெய் கேம்புக்கு பின்னுக்கு. கேம்பு பின்னுக்கோ. சரி ஐயா, நாங்கள் இப்போ இந்த இடத்த பார்த்துக்கொண்டோம். இதுக்குள்ளெல்லாம் நிறைய சனம் இருந்தது அந்த இடத்துல எல்லாம். சரி ஐயா, டிராக்டர் வந்து நாங்கள் மோட்டர் வெஹிக்கிள் ரோட்டில் நிற்கிது. பொக்கனை கிழக்கு மொழியாக போயிருந்தாங்க. இதில் மிஷின் ஓடிக்கொண்டு கூட இந்த மாதிரி அவருக்கு காயப்பட்டவர். இதில் காயப்பட்டவர்? இதில் காயப்பட்டு ரவுண்ட்ஸ் பறிய ஐயா. மினிப்பாம்பு தான் ரவுண்ட்ஸ் போக்குறேன் எடுத்தது. ஐயோ, அதோட அப்போ இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் வந்து பெருசாக இல்லை. அரசாங்கம் இருக்க வந்து இருந்தோம். ஆனால் இப்போ அந்த நேரம் சுதந்திரமாக இருந்தோம். அந்த நேரம் என்ன கடைசிக்கு இறுதி கூட சண்டை நேரத்துக்கு புள்ளோடியில் பிடிச்ச கொள்ள மோசமான மாதிரி ஆகி போச்சு. மற்றபடி இப்போ அந்த ஒரு சூழல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிடக்கு. சரி, ஓகே ஐயா. இந்த ஊருக்கு இறங்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் பழைய சொத்துக்கள், மக்களிட பொருட்கள், கட்டிடங்கள் இதெல்லாம் இதில் கிடக்குது. செல் விழுந்த இடங்கள் இதெல்லாம் வந்து பாருங்கள். கண்ணாடிகள், மாவுகள், எவ்வளோ சாம பொருட்கள் கிடக்குன்னு பாருங்கள். பாருங்கள், ஒன்று செல் விழுந்த கிடங்கா இருக்கும் அல்லது ஏதோ ஒரு ஆபத்தான இதுகள் தான் இந்த இடமெல்லாம். சீட்டுகள் இதில் பாருங்கள் இவ்வளோ பொருட்கள் கிடக்குண்டு. இதுக்குள்ளே வந்து இதெல்லாம் சாரி, இந்த சாரி துணிகள் தான் அப்போத்தையே வங்கர். நாங்கள் வங்கர்களுக்கு எடுக்கிற துணிகள் தான் இந்த துணிகள். என்ன துணி இது? இது சாரி சட்ட துணிகள். பங்கருக்கு இதெல்லாம் தான் பங்கருக்கு நாங்கள் தைச்சது. அப்போ அந்த காலத்துகளுக்கு வந்து மண்முடை அடிக்கிறதுக்கு இந்த துணிகளை தான் நாங்கள் தைச்சி பாவித்தது. இந்த பிள்ளைகள கிட்டு ஒன்று கிடக்கு பாருங்கள். ஒரு பள்ளிக்கூட மாணவியின் ஒரு சின்ன கிட்டு ஒன்று கிடக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்த நேரம் எங்களுக்கு பார்க்க ஒரு மனவேதனையாக இருக்குது. இதில் ஒரு எரிகணையின் இது போல் கிடக்குது. இதில் கிடக்கிறது எரிகணையின் ஒரு பகுதி கிடக்குது. இதில் செல்லுண்ட இது ஒன்று கிடக்குது. இதில் தொடர்ந்து பார்ப்போம் அங்கே என்னென்ன கிடக்குதுன்னு பார்த்துட்டு போவோம். இதெல்லாம் நிறைய உயிர்களை வந்து இழந்திருக்கிறோம் நாங்கள் இந்த பகுதிகளுக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல தான் சாரிகள், துணிகள் இங்கே பாருங்கள் எல்லாமே இதில் கிடக்குது. சீட்டுகள், தரப்பால் இதிலெல்லாம் பாருங்கள் என்ன கிடக்குதாண்டு. இதெல்லாம் ஐயோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் நாங்கள் இந்த ரேடியோ வந்து யாருக்கு ஞாபகம் இருக்க வரையில இந்த ரேடியோவெல்லாம் நாங்கள் நியூஸ்லாம் கேட்போம். அப்போ இது இருந்தாலே பெரிய விஷயம். அப்போ அப்படியான பொருட்கள் தான் இந்த பொருட்கள். இதில் ஒரு ஹேண்ட்பேக் கிடக்குது. சாரிகள், ஹேண்ட்பேக்குகள் இப்படியே பார்த்து எங்களுக்கு தலை சுற்றும் இந்த இடங்களை பார்க்க. அப்படியான சம்பவங்கள் நடந்த இடங்கள்லாம் இந்த இடங்கள் எல்லாம். இதில் ஒரு பாத்திரம் கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் பாவிச்ச பாத்திரம். தண்ணி போய் இதில் வச்சு பாருங்க. யூனிசெஃப் இது வந்து யூனிசெஃபால கொடுத்த பாத்திரம் பாருங்க. அந்த நேரம் யூனிசெஃபால கொடுத்த பாத்திரம் தான் இந்த பாத்திரம். இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கொடுத்த பாத்திரம். இதுலேயே நாங்கள் கஞ்சி குடிச்சிருப்போம். யார் கஞ்சி குடிச்சான்னு தெரியல. இல்லை இதுக்கு பிளேட் ஒன்று கிடக்கு. இந்த பிளேட்டுகள், கண்ணாடி பிளேட்டுகள். இந்த இதில் ஒரு பிளேட் கிடக்கு. இதுக்கு யாரு பின்னுக்கு இருக்கும் கொடுத்துருந்தா நார்மல் பிளேட். இதில் தரப்பாலுகள் நிறைய பொருட்கள் கிடக்கு. பாருங்கள் சாரிகள்
சின்ன பிள்ளைகளோட உடுப்பு எல்லாம் கிடக்குது இந்த பாருங்க. இதில் சின்ன பிள்ளைகளோட உடுப்பு வாட்டா கிடக்குது. அதில் வாட்டா மண்முடை. இது இராணுவம் கடைசி நேரம் வந்து இந்த மண்முடை எல்லாம் அடிச்சுட்டா இதில் கடுமையாக சண்டை நடந்த பகுதிகள் இதெல்லாம். உக்கிரமான சண்டை நடந்த பகுதி இந்த பகுதியெல்லாம். இப்போ பார்ப்போம். இதில் பாருங்கள் தரப்பால் எல்லாம் தாண்டு போய் கிடக்குது. இந்த இதில் ஒரு தரப்பால் கிடக்கு. இந்த இடத்துலலாம் அடிக்க ஒரு உயிர் போன இடங்கள். இந்த இடங்கள் எல்லாம் ஒரு அடிக்க ஒரு உயிர் போன இடங்களை தான் நாங்கள் இப்போ காட்டுறோம் உங்களுக்கு. பெரும்பாலும் நீங்களும் இருந்திருப்பீங்க இந்த பிரதேசத்துகளுக்கு. இதில் ஒரு தரப்பால் ஒன்று இடிஞ்ச மாதிரி கிடக்கு. இதெல்லாம் ஒரு 15-20 வருஷம் பழமையான சாமான்கள். இது என்ன சாமான்? இது ஜாக்கெட். இது வந்து இராணுவத்தின் சொல்கிறது. இராணுவத்தின் பிளட் ப்ரூஃபுக்கு பாவிக்கிற ஜாக்கெட் தான் இந்த ஜாக்கெட். பாருங்க இப்படி கிடக்குன்ற. இந்த நெட்டெல்லாம் உடைச்சி கொண்டு போவார். இவ்வளோ கனமானது ஜாக்கெட் தான் இது. இராணுவ குண்டு துளைக்காத ஜாக்கெட். சரி, இப்போ நாங்கள் இதுக்கு வந்து வெளியேற போகிறோம். ஏன்டா நாங்கள் அப்படி காட்டிக்கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு இந்த இடங்களை. நிறைய பொருட்கள் வந்து மக்களோட சொத்துகளும் போராளிகளோட சொத்துகளும் இதில் விடுபட்டு கிடக்குது. இந்த கண்ணாடியெல்லாம் உடைஞ்சு கிடக்கு, வாகன கண்ணாடிகள். இதில் ஒரு பொருள் கிடக்குது. சரி, நாங்கள் இப்போ போக வந்த இடம் முல்லைத்தீவு. நாங்கள் அதுகளையும் காட்டத்தானே வங்காள பகுதிகள் உங்களுக்கு. சரி, நாங்கள் இப்போ வெளியே வர்றோம். இதிலெல்லாம் வந்து ஆறாற்ற உடல்கள் தாக்கப்பட்டிருக்கோ எங்களுக்கு தெரியலை. நாங்கள் இந்த இடத்துக்கால் நாங்கள் நடந்து போகக்குள்ள எங்களுக்கு ஒரு மனசுக்கு கூசுது. என்னென்னா நாங்கள் ஒரு ஆள் உடலை வந்து நாங்கள் உழைக்கி கொண்டு போகிற மாதிரி தான் எங்களுக்கு மனசுக்கு தோணுது. எங்களோட போராளிகள் அல்லது எங்களோட மக்கள் அவங்களோட உடல்களை வந்து நாங்கள் கொண்டு போகிறோம். இதில் கிளைமோர் கிடக்குது. இது வந்து இராணுவ கிளைமோர்கள். வெடிக்கிற பொருட்கள் தான். இராணுவ கிளைமோர் தான் இந்த கிளைமோர். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதை காலையில் கட்டி பாவி. இது வந்து இந்த இடத்துல கிடக்குது. இது வந்து உண்மையில் ஒரிஜினலாக என்னன்னு தெரியல. இது ஒரு ஆபத்தான பொருள் இந்த இடத்துல இருக்கிறது போல. ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, சின்ன பிள்ளைகள் சில நேரம் இடத்துல வரக்குள்ள அல்லது மிருகங்கள் வந்து இதை உலாக்கி எது பிரச்சனைண்டா வெடிச்சிடும். இது வந்து ஒரு இராணுவத்தின் தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள் தான் இந்த பொருள். சரி, நாங்கள் அடுத்ததெல்லாம் பார்ப்போம். மங்காலையும் ஏதோ கிடக்கிற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே. பள்ளமாக இருக்குது. இந்த பள்ளம் எப்படி என்றது தெரியல. சில்வர் ஒன்று கிட விடலாம். இதில் ஒரு சில்வர் கிடக்குது. இதுலேயும் எல்லாம் உடுப்பெல்லாம் கிடக்கு பாருங்கள். இதிலெல்லாம் சரியான நிறைய உடுப்புகள் எல்லாமே கிடக்குது. இந்த இடத்துலலாம் பெரிய கிடங்குகள் பாருங்கள். போக போக பொருட்கள் தான், போக போக எங்களோட உறவுகள பொருட்கள் தான் கிடக்குது. நீங்களும் யாரும் இந்த இடத்துல இருந்திருந்தால், நீங்களும் இந்த இடத்த கடந்து போயிருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்களும் இந்த இடத்துல இருந்தோம்ன்ற. பாருங்கள் இந்த இடம்லாம் இப்படி இருக்கண்டு டவுடே. எத்தனை பேர் உயிர்கள் போயிருக்கலாம், எத்தனை எறிகணைகள், எத்தனை செல்லுகள். இங்கே பாருங்கள் எல்லாமே தாண்டு போய் கிடக்கு. உடுப்புகள் அது எல்லாம் மண்ணில் தாண்டு போய் கிடக்கு. ஒரு சின்ன பிள்ளை இந்த தண்ணி போத்தல் ஒன்று கிடக்கு. இதில் ஒரு பெரிய கிடங்கு இருக்குது. நான் நினைக்கிறேன் இதில் கிபிர் தாக்குதல் நடந்திருக்கணும் அல்லது பெரிய செல்லுகள் எதுவும் பிடிச்சிருக்கலாம். கிபிர் தான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன்டா. இதில் ஒரு கிடங்கு, அதில் ஒரு கிடங்கு, பெரிய பெரிய கிடங்கு, தண்ணிகள் நிற்குது அதில். சரி, அதில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு இப்போ பார்த்தா தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. பாருங்கள் இப்படி இருக்குண்டு. ஆனால் உண்மையில் நாங்கள்லாம் இதில் தெரிஞ்சிருக்கிறோம் தான், இருந்திருக்கிறோம். எவ்விடத்தில் இருந்தோம் எப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இருந்திருக்கிறோம், இந்த இடத்துல நாங்கள் இருந்திருக்கிறோம்ன்றது மட்டும் தெரியும் எனக்கு. எந்த இடத்துல இருந்து நாங்கள் எப்படி இருந்து நாங்கள்ன்றதெல்லாம் இதை தெரியாது. அந்த இடத்துல அந்த நேரம் வந்து எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஓடுறது மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு இதில் நாளைக்கு அதில் அப்படி இப்படி தான் நாங்கள் மாறி மாறி இருந்து போனாங்கள். ஆனால் சண்டைகளும் வந்து முக்கியமாக நடந்த பிரதேசம் இதெல்லாம்.
மிகவும் வேகமான முறையில் இராணுவத்தின் தாக்குதலும் புலிகளின் தாக்குதலும் இந்த இடத்துகளில் கூடுதலாக இருந்தது. இந்த இடத்த பார்க்க எங்களுக்கு ஏதோ தலையெல்லாம் சுத்திரமாக இருக்குது. அங்கே பக்கம் கல்லுகள் கிடக்கு நிறைய. அதை போய் பார்ப்ப முடியும் யோசிக்கிறேன். நான் என்ன இடம்னு எனக்கு தெரியல, அது இருந்தாலும் பார்த்துட்டு வரேன். பயமாக தான் இருக்குது. கிடங்கு இருக்குது பாருங்கள், பெரிய ஒரு கிடங்கா இருக்குது. வந்து நிறைய பொருட்கள் வந்து மக்களோட சொத்துக்கள் எல்லாமே இது வழியாக கிடக்கு. எங்களோட சொத்துக்களும் இதுகளுக்கு கிடக்குது. எங்கெங்கே கிடக்குது என்னமேன்ற தெரியாது. எல்லா சொத்துக்களும் இந்த இடத்துல கிடக்குது. அம்மா என்ன நினைக்கவே ஏதோ செய்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ வலிகள், இவ்வளோ துன்பங்கள், நாங்கள் பட்ட வலிகளை வந்து மற்ற இனிவார சந்ததி கூட படக்கூடாது. அவ்வளோ மோசமான வலிகளை சந்தித்ததான் நாங்கள். இந்த வெளியெல்லாம் வந்து ஒரு ஆபத்தான வெளிகள் தான். எல்லாத்தையும் நாங்கள் அனுபவித்து தான் வந்தாங்க. எல்லாத்தையும் கண்டு கழித்து தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க. நாங்கள் எவ்வளோ பயத்து அளவு துணிவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், சின்ன பிள்ளைகள் பேக்குகள், பள்ளிக்கூட பிள்ளை இந்த பேக் கொண்டு கிடக்கு. இதில் வந்து ஒரு இதுலேயும் ஒரு உடுப்புகள் எல்லாம் கிடக்குது. இந்த இதில் மக்கள்கிட்ட ஒரு அம்மா கண்டு காய்ச்சினாங்க. அம்மா வந்து கதைக்கிறதுக்கு பயப்படுறா. வீடியோவில் கதைக்கண்டோடனே அவள் கொஞ்சம் பயப்படுறா. பாருங்கள், இதில் கிடக்கு இந்த பெண்கள் வந்து பயன்படுத்துகிற இந்த லிப்டிக் அடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட இதில் கிடக்குது. பெண்களோட ஆடைகள் இதில் வந்து எல்லாமே கிடக்குது பாருங்கள். அப்படி எல்லாம் மழை வரப்போகுது. இன்றைக்கு சரி நாங்கள் நனைஞ்சதான் இடம் சொல்லலாம். இன்றைக்கி நிற்கிறதுக்கு இடமும் இல்லை. இன்றைக்கு முற்று தான் நனைய போகிறோம். இதில் எல்லாம் பாருங்கள் கிண்டி இருக்குது. இதெல்லாம் உடுப்புகள், எல்லாம் கிண்டப்பட்ட உடுப்புகள் தான் கிடக்குது. இது பாருங்க, எல்லாமே உடுப்பு, தரப்பால் உடுப்பு. கற்றாழை, இந்த கற்றாழைன்ற இந்த தாழை மரம் வந்து பாருங்கள் இப்படி இருக்கிற இவ்வளோ பெருசாக உடவை. இதை பிடிச்சே நிற்கலாம் போல இருக்கு. கிடக்கு நிறைய. எனக்கு இறங்க பயமாக இருக்குது. என்னென்ன கிடக்குன்னு தெரியாது. சிக்னல் கிளாஸ்லாம் அப்படி தான் இருக்கு பாருங்க. அப்படி இல்லை, எல்லாம் இப்போ சில்வர், முதல் சில்வர் பாருங்க. முதல்ல வந்து சில்வர். இப்படி யாரும் மோட்டர் வெஹிக்கிளில் பூட்டி இருக்கிறீங்களா, பூட்டி ஓடி இருக்கிறீங்களா சொல்லுங்கள் எங்களுக்கு. சாரியல், பழைய உடுப்புகளோ, இதில் வந்து பழைய உடுப்புகள் கிடக்குது பாருங்க. உடுப்பு கிடக்குது. இது இராணுவம் பயன்படுத்துகிறதா அல்லது புலிகள் பயன்படுத்தினான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இதிலே அந்த இடத்துல கிடக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஒரு குளோன் போத்தல் கிடக்குது. என்னட்ட ரஞ்சித் அண்டைக்கு ஒரு குளோன் போத்தல் கேட்டவன். சரி, ஓகே, நாங்கள் இதுலேருந்து வெளியேறோம். முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு தந்த வலி, அதை கடந்து நாங்கள் வெளியேறோம் இந்த இடத்த விட்டு. இது சம்பந்தமான உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு காணொலியில் பதிவு செய்யுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த இடத்துல இருந்து போனீங்களான்றதையும் சொல்லுங்கள். முள்ளிவாய்க்காலுக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே மழை தொடங்கிட்டு மழை தூரிக்கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் இப்போ கொஞ்சம் முள்ளிவாய்க்கால் துயிலும் இல்லை தடிக்க போயிடுவோம் நினைக்கிறேன். நாங்கள் உள்ளுக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் இதில் நானும் இருந்த நாங்கள் இதில் இருந்தால் அங்கே போனாங்கள்னு சொல்லக்கூடிய இடங்கள் தான் முழுதுமே. அப்படியான ஒரு ஏரியாக்குள்ளெல்லாம் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இந்த முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு வந்து நாங்கள் எல்லாருமே இருந்தாங்க இந்த இடத்துகளுக்கு. இதில் வந்து இறுதி யுத்தம் வந்து கடுமோசமாக நடந்த இடங்கள் தான் இந்த இடங்கள் எல்லாம். பல உயிர்கள் வந்து இந்த இடங்கள்ல எங்களுக்கு போயிருக்குது. அப்படியான நிலப்பாட்டுக்கு இருந்த ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இது முள்ளிவாய்க்கால், வெள்ள முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு போய்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு கனவே கேட்டிருந்தீங்க, அப்படி கடுமையாக யுத்தம் நடந்த இடங்கள், கடுமையாக பாதிக்கப்பட்ட இடங்கள், அப்படியான இடங்கள் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அந்த இடத்த பார்க்குறோம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தவழ்ந்து போன இடமாயும் இருக்கலாம், நாங்கள் தவழ்ந்து போன இடங்கள். இந்த இடங்கள்லாம் எத்தனை உயிர்கள், எத்தனை மனித சடலங்கள் எல்லாம் வந்து நாங்கள் கடந்திருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஒவ்வொரு தட்டையும் ஒவ்வொரு வலி இருக்கும். இங்கே கேட்டால் அவங்கள்ட்ட இதுகளில் வந்து நாங்கள் கேட்பமாக இருந்தால் வலியோடு தான் அந்த கதைகளை சொல்லிவிடலாம்.
சரி, நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட இல்லத்துக்கு நெருங்கிட்டோம் நினைக்கிறேன். இன்னும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் தொழிலும் இல்லத்தடிக்கு போயிடுவோம். இந்த இடமெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இப்போ தென்னம்பிள்ளை வச்சுட்டுனா அப்போ தென்னம்பிள்ளைகள் இல்லை. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மரத்துக்களெல்லாம் நாங்கள் இருந்திருக்கிறோம். அந்த பெரிய ஆல மரத்துக்களெல்லாம் நாங்கள் இருந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், ஒரு வீட்டை C22 போட்டிருக்கு, 28 ஒரு மாடு நிற்கிது. எங்கால திரும்புது என்ன மேட்டு தெரியலை. அவட பாவி. இந்த இடமெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலலாம் உள்ள உடுப்புகள், சாரிகள் இது எல்லாமே கிடக்குது. இந்த இடத்துலலாம் நியாயமான பெற்ற இதுகளெல்லாம் போல சந்திச்சிருக்கிறோம். இந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் இதில் ஒரு வீடு இருக்குது பாருங்கள். எங்களோட அடையாளத்துக்கு சில வீடுகளை விட்டுருக்குறாங்க நினைக்கிறேன். அடையாளம் காட்டுறதுக்காக இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்த பண்ணு. பாருங்கள் எப்படி இருக்கு இந்த வீடு. இதெல்லாம் அடையாளம். இப்போ நாங்கள் முள்ளிவாய்க்கால் துயிலும் இல்லத்துக்கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறோம். நினைவேந்தல் அதில் ஒரு கட்டிடம் கிடக்கு பாருங்கள். எல்லாம் தாண்டு போய் கிடக்கு. அத்திவாரம் மட்டும்தான் கிடக்கு, வேறு எதையுமே காணலை. இதில் ஒரு நாய் நிற்குது. எங்கால பாய் தெரியல. சரி, பாய் என்னது. தொடர்ந்து மழை பெய்தாலும் இந்த இடங்களில் வெள்ளங்கள் தண்ணி தேங்கி நிற்கிறத பாருங்கள். அப்படியே இதில் ஒரு வீடு இருக்குது பாருங்கள். வீடு இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டோம். பாதை மாவட்டம் விட்டு கொண்டிருக்கிறாங்க. பின்பக்கத்துக்கு வந்துட்டாங்க. அதில் ஒரு வீடு இருக்குது பாருங்கள். எப்படி துணியாக உடைஞ்சு போய் கிடக்கு. எல்லாம் தூளாக கிடக்கு. சரி, இப்போ நாங்கள் மாவீரர் நினைவாலயத்துக்கிட்ட துயிலும் இல்லத்துக்கிட்ட வந்துட்டோம். அவ்வளோ அழகான முறையில் போய் அதுக்கான ஏற்பாடு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதிக்காக நாங்கள் இப்போ பார்க்குறோம். இதுக்கு நாங்கள் இறங்கல. இந்த இடத்துல அதுக்கு முன்பகுதியில் தான் இந்த மாவீரர் துயிலும் இல்லத்தை செய்யணும். இதுதான் இந்த மாவீரர் துயிலும் இல்லம். உங்களுக்கு இந்த இடத்த நான் காட்டுறேன்டா எவ்வளோ அழகாக இடத்த அலங்கரிச்சிட்டினோம். தொடர்ந்து நாளைக்கு இந்த மாவீரர் நாளை கொண்டாடுவதற்காக இந்த மக்கள் தயாராகி கொண்டிருக்கணும். இதில் 2019 5ஆம் மாதம் 17ஆம் தேதி நாங்கள் இந்த பாதையால் தான் நாங்கள் உள்ளுக்கு போனாங்க. இப்போ இது கோட்டபாய இராணுவ முகாம்னு சொல்லி பேரோட இந்த முகாம் பெரிய பாரிய முகாம் இதில் அமைக்கப்பட்டிருக்குது. இதில் இராணுவம் பட்டுவாகல் பாலம் இந்த பாருங்கள். பட்டுவாகல் பாலம் நாங்கள் இப்போ இந்த இடத்தெல்லாம் போகிறோம். இதுலேயும் நிறைய பேர் மீன்கள் பிடிச்சி கொண்டிருக்கணும். பாருங்கள் எப்படி இடம்னு சொல்லி. இந்த பகுதியில் தண்ணி ஃபுல்லாக போய் கொண்டிருக்குது. இதில் வீசி கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். அங்கால பக்கம் இருக்கிற கோட்டபாய இராணுவ முகாம் இந்த பகுதியில் வீசி கொண்டிருக்கணும் மீன்கள் நிறைய. இந்த பாதையால் நாங்கள் போய்கொண்டிருக்கக்குள்ளே சடலங்கள் எல்லாம் மிதந்தது. அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது எங்களுக்கு. இப்பையும் அண்ணா அங்கே அழுறாங்களா மீ ரெட்டவாய்க்கு அழுருக்கலா அம்மா மீனா. இப்போ நாங்கள் சோளங்குலவன்றான் ரஞ்சித்.
சோளங்களை சாப்பிட்டுட்டு போவோம். இதில் பாருங்கள் இவ்வளோ தண்ணியானது. இந்த பாருங்கள் அடிக்கிற அடிய மழை குளிர் இருக்கு, மழை குளிருக்கு நல்லா இருக்கா. இங்கே பாருங்க, இங்கே என்ன விலையாக்கா சோளங்களா? 100 ரூபா தானே? 30 ரூபாய்க்கு வேண்டி 100 ரூபாய்க்கு விற்கிறாக்கா. பாருங்க, பச்சை போய் சொல்றேன். 80 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறோம். இது நீங்கள் நம்புறீங்களா? இல்லை நம்புவாங்க. மட்டுவால் பாலத்தில் வாங்க, இல்லை ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீயா. சோளங்குள்ள வேண்டிங்கன்னா அந்த இது ஃப்ரீ, இது சோளந்த செட்டை ஃப்ரீயா மிஞ்ச. நாங்கள் இப்போ வட்டுவால் பாலத்தெல்லாம் இந்த வட்டுவால் பாலம் வந்து புனரமைக்கிறதுன்னு சொல்லியிருக்கணும். புனரமைக்கணுமா இல்லையான்றது தெரியல. ஆனால் தண்ணி வந்து மேவி கொண்டு நிற்கிது, பாலத்துக்கு மேலால் தண்ணி போய் கொண்டு இருக்குது. பாருங்க, மீன் எல்லாம் வந்து கரை வருது. வெற்றில நிற்கிறீங்க. கரையில் நிற்கிறார், அங்கே அறியப்படுறாரு. தலையில ரெடி பண்றாங்க. தற்காலிக இப்போ எழும்பிட்டு பாருங்கள். இதில் இராணுவம் இருந்தது, இப்போ அவங்கள எழும்பிட்டாங்கிறது யாருமே இல்லை இந்த இடத்துல. போட்டு போயிட்டு இருக்காரு. இதுதான் இந்த புனரமைக்கப்பட்ட இடம். கல்லுகள் எல்லாம் போட்டு இறக்குறாங்க. கல்லெல்லாம் முறைக்கி வேலை நடந்து கொண்டிருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 200 மீட்டருக்கு தற்காலிக பாதை வந்து அமைக்கப்படுது. ரெண்டு பேர் பாய் 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 பாய். ஆழத்தில் வந்து சரி, நாங்கள் இதோட காணொலியை நிறைவு சேரம் வலிக்கிறோம்.